உங்களுக்கு அமைதி உரித்தாக. நண்பர்களே, பொதுகாலத்தினுடைய கடைசி ஞாயிறு நவம்பர் 24 இந்த வருடம் வருகிறது. இதுக்கு அப்புறத்துலேருந்து நம்ம திருவருகை காலத்தை துவங்குகிறோம். திருச்சபை இந்த ஞாயிறை கிறிஸ்து அரச பெருவிழாவாக நமக்கு கொடுக்கிறது. நான் இதை பார்க்குறது எப்படி அப்படின்னாக்கா, நம்ம ஒரு தேர் பவனி எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா முதல்ல சின்ன தேர் வரும், அப்புறம் அடுத்தது இன்னும் கொஞ்சம் பெருசு, இன்னும் கொஞ்சம் பெருசு, கடைசியாக தான் அந்த பெரிய தேர் வரும். அதே போல் இந்த வருடம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா ஞாயிற்றுக்கிழமைகள், ஒவ்வொரு நாளினுடைய வாசங்கள், நற்செய்தி எல்லாமே நம்மை கூட்டி கொண்டு வருவது இந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமைக்காக தான். நவம்பர் 24 கிறிஸ்து அரசர் பெருவிழாவுக்கு இந்த தேர்பவனியினுடைய கடைசியாக இறுதியாக அரசர் வருகிறார். அப்போது நம்ம மொத்த கிறிஸ்துவ வாழ்வினுடைய நம்மளுடைய இந்த மையத்தை ஒரே ஒரு கேள்வியில் நம்ம கேட்கலாம். உண்மையிலேயே கிறிஸ்து என்னுடைய முழு வாழ்வின் அரசராக இருக்கிறாரா? கிறிஸ்து என் வாழ்வினுடைய உண்மையாலுமே ஆண்டவராக இருக்கிறாரா? லத்தீனில் இந்த ஆண்டவர்ன்ற வார்த்தை, லார்டுன்ற வார்த்தைக்கு என்ன பேர் உண்டு அப்படின்னாக்கா டாமினோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டாமினோஸ் அப்படின்னாக்க ஆங்கிலத்தில் டாமினேட் அப்படின்னு சொல்லலாம். என் மொத்த வாழ்வினுடைய அந்த எல்லா பகுதிகளையும் அவர் அதிகாரம் செலுத்துகிறாரா? இஸ் ஹீ டாமினேட்டிங் த ஹோல் லைஃப்? என்னுடைய வாழ்வினுடைய மொத்த வாழ்வினுடைய எல்லா பகுதிகளையும் அவர் அதிகாரம் செலுத்துகிறாரா, ஆட்சி செலுத்துகிறாரா? இந்த கேள்வியை தான் இந்த வருஷம் முழுதும் நம்ம கொண்டாடின எல்லா திருவிழாக்களும் நம்மை கூட்டிக் கொண்டு வந்து நம்மை தயாரித்து நிறுத்துகிறது. நம்மளால் புனித பவுலோடு சேர்ந்து இனி வாழ்வது நானல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார், என்னுடைய எல்லா வாழ்வினுடைய எல்லா பகுதிகளையும் அவர் ஆட்சி செலுத்துகிறார் அப்படின்னு நம்மளால் புனித பவுலோட இணைந்து சொல்ல முடியும்னா நம்ம உண்மையிலே ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இல்லைன்னா, இந்த கேள்விக்கு ஆமான்ற பதில் நம்மளால் முழுமையாக சொல்ல முடியல அப்படின்னா உண்மையிலேயே நம்ம கிறிஸ்தவத்தோட ஏதோ ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். நம்ம பெயரளவில் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமே ஒழிய உண்மையிலேயே நம்ம கிறிஸ்தவர்களாக இல்லை. நான் திரும்பவும் சொல்கிறேன், நம்மளுடைய வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் கிறிஸ்து ஆட்சி செலுத்துகிறார். அவர் என்னுடைய அரசராக இருக்கிறார், ஆண்டவராக இருக்கிறாரா? ஆமான்னு சொன்னால் மட்டும்தான் புனித பவுலோடு சேர்ந்து நான் இனி வாழ்வது நான் அல்ல, எனக்குள்ளே முழுமையாக கிறிஸ்துவை என்னை முழுமையாக ஆட்கொண்டு எனக்குள்ளே அவர் வாழ்கிறார் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். இதை தவிர வேறு ஏதாச்சும் நம்ம கடவுளை பற்றி குறித்த ஒரு பார்வையை நம்ம வைத்து கொண்டிருந்தோம். இல்லை அந்தளவுக்குலாம் நம்ம டீப்பாக போக தேவையில்லை, நம்ம ஏதோ சாமி கும்பிட்டா போதும், நம்ம நல்லது செஞ்சு நல்லா வாழ்ந்து போதும், இப்படி நம்ம மேலோட்டமாக நினைத்து கொண்டிருந்தோம் என்றால் நம் கிறிஸ்தவத்தோடு நம்மையே நாம் ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். பேரளவில் பொய் கிறிஸ்தவர்களாக, போலி கிறிஸ்தவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். நம்ம தினமும் திருப்பலிக்கு போகலாம், நிறைய ஜெபமாலைகள் ஜெபிக்கலாம், என்னென்னமோ நம்ம பக்தி முயற்சிகளை கொண்டிருக்கலாம். ஆனாலும் உண்மையிலே ஒரு சில இடங்களில் நம்ம உதாரணத்துக்கு இன்னொரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோம். நம்ம வீடு இருக்குது, நம்ம வீட்டினுடைய நிறைய அறைகள் இருக்கிறது. எனக்கு என் ஆண்டவர் என்னுடைய ஹாலில் இருக்கலாம், என்னுடைய பூஜை ரூமில் இருக்கலாம், என்னுடைய கிச்சனில் இருக்கலாம். ஆனால் அவர் என்னுடைய பெட்ரூமுக்கு வரக்கூடாது, அவர் என்னுடைய பாத்ரூமுக்கு வரக்கூடாது. ஒரு சில இடங்களை நம்ம இன்னும் மறைவாக வைத்து கொண்டு சாத்தானோட ஒரு கள்ள தொடர்பை நாம் வைத்து கொண்டிருந்தோம் என்றால் ஒரு சில ரூமுக்கு கடவுள் வரக்கூடாது, அது எனக்கு மட்டும்தான். இந்த அளவுக்குலாம் உள்ளே போக முடியாது. ஆண்டவர் நீங்கள் என்னுடைய சாமி ரூமில் இருங்களேன், நீங்கள் என்னுடைய ஹாலில் இருங்க, என்னுடைய வீட்டுக்கு வெளியில் இருங்க, ஆனால் இந்த இடத்துல இந்த ரூமுக்கு இதுக்கு மேலே உங்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம் அப்படின்னா நம்மளோட வாழ்வின் ஒரு சில அறைகளுக்குள்ளே ஆண்டவரை நாம் உள்ளே விடுவதற்கு நம்ம தயங்கி கொண்டிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடங்களில் சாத்தானும் இருளும் ஆட்சி செய்கிறது. மற்ற இடங்களில் ஆண்டவர் ஆட்சி செய்கிறார், மற்ற வாழ்வின் பகுதிகளில் ஆட்சி செய்கிறார். ஒரு சில இடங்களில் நம்ம இன்னும் கடவுளை அரசராக அனுமதிக்கவில்லை. அப்படின்னா உண்மையிலே நம்ம கிறிஸ்தவத்தோடு ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். பேரளவில் போலி கிறிஸ்தவத்தை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலே ஆதி கிறிஸ்தவர்களும் புனிதர்களும் அப்படி வாழ கிடையாது. அவர்கள் மொத்த வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் அவர்கள் ஆண்டவர் இயேசுவை ஆட்சி செலுத்த விட்டார்கள், அனுமதித்தார்கள். அதனால தான் அவர்கள் புனிதராக வாழ்ந்து இறந்தார்கள். அப்போது இந்த வீடியோவில் நம்ம 5 பகுதிகளை பார்க்க போகிறோம். அந்த 5 பகுதிகளில் ஒரு சில கேள்விகளை நம்ம கேட்போம். அந்த கேள்விகளுக்கு நம்மளால் தயக்கம் இல்லாமல் உண்மையாலுமே நம்ம மனசாட்சியை நம்ம கேட்டு பார்த்து ஆமாம் அவர் ஆட்சி செய்கிறாருன்னு நம்மளால் சொல்ல முடியல அப்படின்னா உண்மையிலேயே நம்ம ஆண்டவர் இயேசுவை நம் அரசராகவும் உண்மையான கிறிஸ்தவர்களும் நம்ம இன்னும் வாழவில்லை அப்படின்னா நம்ம முடிவு செய்து கொள்ள வேண்டும். முதல்ல நம்மளுடைய ப்ரொஃபஷ்னல் லைஃப்பை எடுத்துக்கொள்வோமே, நம்மளுடைய பணி வாழ்வை எடுத்துக்கொள்ளும். உண்மையிலேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் பணி வாழ்வினுடைய அரசராக இருக்கிறாரா, ஆண்டவராக இருக்கிறாரா? நம்ம பணி வாழ்வில் நம்ம கூட வேலை செய்கிறவங்கக்கிட்ட நம்ம ஒரு கிறிஸ்துவினுடைய ஒரு ஒளியாக இருக்கிறோமா, அந்த கேள்வி நம்ம கேட்டு பார்க்கணும். உதாரணத்துக்கு ஓகே இவன் மட்டும் பொய் சொல்லவே மாட்டான்,
இவன் கெட்ட வார்த்தை பேசி நான் பார்த்ததே இல்லை. இவன் ஒரு வேலையை கொடுத்தா அவன் சின்சியராக செய்வான். அவன் முழு இதயத்தையும் அதில் உள்ளே போட்டு செய்வான். அவனுடைய மொத்த ரத்தத்தையும் அவனுடைய மொத்த வேர்வையும் சிந்தி செலவழித்து செய்வான். இவன் பணத்துக்காக வேலை பார்க்குறவன் கிடையாது. அவனுடைய வேலையில் ஒரு நிறைவு காண்பதற்காக வேலை செய்கிறான். இவன் கிட்ட ஒரு வித்தியாசம் இருக்கிறது. இவன் கிறிஸ்துவை போல் வாழ்கிறான் அப்படின்ற கேள்வியை நம்மளை பார்த்து யாராவது நம்மளை பார்த்து அப்படிப்பட்ட ஒரு அபிப்பிராயத்தை வைத்திருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்மளுடைய பணி வாழ்வில் அரசராக கொண்டிருக்கிறோம். உண்மையிலே அவர் நம்ம ஆண்டவராக இருக்கிறாங்க நம்ம நினச்சி கொள்ளலாம். திருப்பாடல் 53 வசனம் கூறுகிறது, கடவுள் விண்ணகத்திலிருந்து மண்ணகத்தை பார்க்கிறாராம், யாராவது அவரை தேடுகிறார்களா அப்படின்னு சொல்லி. ரொம்ப மிகப்பெரிய ஒரு தவறு நம்ம என்ன செய்கிறோன்னா, ஆண்டவரை பற்றி கடவுளை பற்றி நம்ம பேசுவதே கிடையாது. உதாரணத்துக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோமே, நம்ம வேலை செய்கிற இடத்துல இது எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுமான்னு சொல்லி கேட்கும்போது பார்ப்போம், கடவுளுக்கு விருப்பம்னா அது நடக்கும். ஒரு சின்ன அந்த வார்த்தை, நான் கடவுளை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய விசுவாசத்தை பிறருக்கு நம்ம பகிர்ந்து கொள்ளலாம். அதுக்காக நம்ம உள்ளே போய் எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் 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 இயேசு இயேசு இயேசுன்னு சொல்லி நான் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவன் சொல்லி நம்ம பெருமை பாராட்டவோ இல்லை பொய்யாக ஒரு போலி வேஷம் போடுறதுக்கோ மற்றவங்க கிட்டேருந்து ஒரு நல்ல அபிப்பிராயத்தை பெறுவதற்காகவோ இதை செய்யணும்னு நான் சொல்ல வரல. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சில சந்தர்ப்பங்கள் வரும், கஷ்டப்படுவாங்க, அவங்ககிட்ட கடவுள்கிட்ட ஜெபிங்களேன். ஓரளவு ஒரு நம்மளால் முடிஞ்ச அளவு இவாஞ்சலைஸ் பண்ண நம்ம முயற்சிக்கலாம். நம்ம கூட வேலை செய்கிறவங்கள, நம்மளுடைய நண்பர்கள்கிட்ட இதையும் நம்ம கேட்டு பார்க்கலாம். நம்மளோட பணி வாழ்வில் ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ட்ரா வேலை கொடுத்தா கூட அப்படி எரிச்சலாக வருது, கடுப்பாக வருது. என்னடா இதை என்கிட்ட மட்டும் வந்து கொடுக்குறாங்க, எல்லோரும் இந்த வேலைக்கு தானே, இந்த சம்பளத்துக்கு தானே வேலை செய்கிறாங்க, நான் மட்டும் ஏன் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏதாச்சும் ஒரு சில விஷயங்களை நம்ம கொண்டிருக்கிறோம் அப்படின்னாக்க, நம்ம உண்மையிலே பணத்துக்காக வேலை செய்கிறோம். நம்ம பிறருடைய சேவைக்காக செய்யலை. கடவுள் எனக்கு இந்த ஒரு வேலையை கொடுத்துருக்கிறார், நான் அவரை இந்த வேலையின் மூலியமாக அவருக்கு நான் சேவை செய்கிறேன், நான் மற்றவர்களுக்கு சேவை செய்வது கடவுளுக்காக நான் சேவை செய்கிறேன் அப்படின்ற அந்த உயரிய பண்புகளோடு நம்ம வேலை செய்யலை. வெறும் பணத்துக்காக நான் என் குடும்பத்தை காப்பாற்றணும் இது அதுன்னு சொல்லி வெறும் ஒரு சுயநலத்திற்காக மட்டுமே நம்ம போய் நம்ம வேலைக்கு போகிறோம். இதை நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னாக்கா, நம்ம கஸ்டமர்ஸை பார்க்குறோம், அவங்களோட பொருள் நம்ம பொருள் நல்லா இல்லைன்னு தெரிஞ்சும் அதை எப்படியாவது விற்று பணமாகணும் நம்ம முயற்சி செய்கிறோமா? இல்லை நம்ம டீச்சராக இருக்கிறோம், எனக்கு சம்பளம் குறைவாக இருந்தாலும் சரி, நான் என் ஸ்டூடெண்ட்ஸோடைய ஃப்யூச்சரை நான் ஷேப் பண்ண போகிறேன், அவர்களுக்காக நான் இதை டீச் பண்ணுவேன், ஒவ்வொரு நாளும் அவங்கள என்னுடைய சொந்த பிள்ளைகளாக நான் பார்க்குறேன். இப்படிப்பட்ட எண்ணங்கள் நம்ம மனசில் நம்ம வேலைக்கு போகும்போது ஓடிக்கொண்டிருக்கிறதா, இல்லை வெறும் சம்பளத்துக்காக வேலை பார்க்குறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வேலை கொடுத்தா எரிச்சல் வரும். அந்த கஷ்டங்களையும் கூட, அது நமக்கு அநியாயமாக இருந்தாலும் கூட, அது என்னுடைய பாவத்திற்காகவும் என்னுடைய குடும்பத்தின் பாவத்திற்காக நான் பரிகாரமாக ஒப்பு கொடுக்குறேன். அதன் வழியாக என்னுடைய ஆன்மாவை, என்னோடய குடும்பத்தின் ஆன்மாக்களை மீட்பதற்கு ஒரு வழியாக, இந்த கருவியாக என்னுடைய அதிகமான வேலை சுமைகளை நான் பார்க்குறேன்னா, ஒரு சில பேர் அவர்களுடைய பணியே கிட்டத்தட்ட நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்வுக்கு ஒத்துப்போகாத முரண்பாடாக இருக்கலாம். உதாரணத்துக்கு பார் நடத்துறது, சாராய கடை நடத்துவது, இல்லை பொட்டி கடைகள் ஏதாவது வைத்திருந்தாங்கன்னா அதில் சிகரெட்டு கஞ்சாவை விற்பது, இப்படிப்பட்ட விஷயங்களை செய்வதே கூட பணி வாழ்வு கிறிஸ்தவ வாழ்வுக்கு எதிராக முரண்பாடாக இருக்கலாம். அப்படிப்பட்ட விஷயங்கள், சிகரெட் விற்றா நிறைய பணம் வருகிறது அப்படின்றதுக்காக சிகரெட்டை விற்கிறோமா, அதையும் நம்ம கேட்டு பார்க்கணும். அப்போ பணி எனக்கு பணி வாழ்வில் எனக்கு பணம் என்னுடைய கடவுளாக இருக்கிறதா அப்படின்ற அந்த கேள்வி, பணம் வர்றதுனால நான் என்ன வேணால் செய்வேனா அப்படின்றத கேட்டு பார்க்கணும். அதே போல் ஞாயிற்றுக்கிழமைகள் திருப்பலிகளை தவறுகிறேன்னா, என்னுடைய வேலைக்காக, என்னுடைய படிப்புக்காக நான் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியை கூட ஏனோ தான் அதுக்கு தயாரிக்க முடியாமல் ரொம்ப பிஸியாக ஓடிட்டுருக்கா. சண்டே கடவுளுக்கு செலவழிக்காமல் அதை நான் படிப்புக்காக, கோச்சிங் கிளாஸ்க்காக, இல்லை நான் என்னுடைய பணம் சம்பாதிப்பதற்காக, இங்கேருந்து ட்ராவல் பண்ணுறதுக்காக நான் செலவு பண்ணுகிறேன்னா, அந்த கேள்வி நம்ம கேட்டு பார்க்க வேண்டும். அப்படின்னா கிறிஸ்து உண்மையிலேயே என்னுடைய பணி வாழ்வினுடைய அரசராக இல்லை, அந்த இடத்துல பணம் என்னுடைய அரசராக இருக்கிறது. என்னுடைய ப்ராஜெக்ட் நான் சம்பாதிக்கணும், நான் மெடிக்கல் சீட் வாங்கணும், நான் என்னுடைய வாழ்வில் உயரணும், நான் என்னுடைய ஒலிம்பிக்ஸில் நான் மெடல் வாங்கணும், அதுக்காக நான் சண்டே கூட ட்ரைனிங் போவேன், அந்த ஒரு நாள் கூட நான் கடவுளுக்கு கொடுக்க மாட்டேன். இல்லை நான் என்னுடைய வேறு ஒரு வேலையில் இருக்கேன், அதனால் சண்டேஸ் என்னால் மாஸ் அட்டன் பண்ண முடியாது, அப்படிப்பட்ட ஒரு வேலைகள் இருக்கேன் அப்படின்னாக்க, கண்டிப்பாக நம்ம அந்த மாதிரி இடங்களில் ஏதாச்சும் ஒரு முயற்சி பண்ணி ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்காக நம்மளால் போக முடியும். ஆனால் போக முடியாமல் நம்ம பிஸியாக்கி கொண்டிருக்கிறோம் என்றால், நம்மளுடைய உலக அச்சீவ்மெண்ட்ஸ், நம்மளுடைய உலக பெருமைகள், உலக அந்த சாதனைகள் தான் எனக்கு கடவுளாக இருக்கிறது, அரசராக இருக்கிறார்கள். கிறிஸ்து என்னுடைய பணிவாழ்வின் அரசராக இல்லை.
இல்லை என்னுடைய வேலையில் நான் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கிறேன்னா, இல்லை ஏதாவது கள்ள தராசு, அதாவது தப்பான முறைகள், டேக்ஸ் ஒழுங்காக நம்ம அநியாயமான வட்டி நம்மிடம் வாங்கி கொண்டிருந்தாலும் கூட அதை கரெக்டாக அந்த ரூல்ஸ் படி நான் செய்கிறேன்னா, இல்லை தவறாக மறைத்து வைத்து கணக்குகளில் தவறாக நான் செயல்படுகிறேனா, இப்படிலாம் நம்ம செய்து கொண்டிருந்தோம் என்றால் கண்டிப்பாக நாம் கிறிஸ்துவை நம்மளுடைய பணி வாழ்வில் அரசராக கொண்டு இருக்கவில்லை. கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் பணம் தேவைதான், நம்ம படிக்க வேண்டும் தான், நம்ம வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை சாதிக்க வேண்டும் தான். ஆனால் அதே என்னுடைய இலக்காக இருக்குது, என்னுடைய எண்டாக இருக்குது அப்படின்னாக்க இதெல்லாம் மீன்ஸாக வைத்திருக்கும். இதெல்லாம் ஆண்டவரை அடைவதற்கான ஒரு வழியாக பயன்படுத்த வேண்டும். அதெல்லாம் புரிந்த லோயலா இன்னாசியார் அழகாக கூறுகிறார், இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா நபர்களும், உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளும் என்னை கடவுளிடம் நெருங்கி கொண்டு அவரை சேவை செய்வதற்காகவும், அவரை இன்னும் தெரிந்து கொள்வதற்காகவும், அவரை இன்னும் அன்பு செய்வதற்காகவும் இது எல்லாம் எனக்கு உதவ வேண்டும். இதெல்லாம் எனக்கு மீன்ஸ், கடவுளை அடைவதற்கான ஒரு வழி. கடவுள் தான் என்னுடைய இலக்காக இருக்க வேண்டும். ஆனால் அதை விட்டு என்னுடைய வாழ்க்கையினுடைய அச்சீவ்மெண்ட்ஸும் சாதனைகளும், என்னுடைய குடும்பமும், என்னுடைய நபர்களும், என்னுடைய பணமும் தான் என்னுடைய இலக்காக இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிகள் அந்த 1 மணி நேரம் நான் திருப்பலி காண்பதோ, இல்லை சும்மா நான் கடவுளை என்னுடைய உலக சாதனைகளும் பணத்தையும் பதவியையும் அடைவதற்கு கடவுளை பயன்படுத்துகிறேனா, அப்படின்னா கடவுள் உண்மையிலே என்னுடைய அரசர் கிடையாது. இந்த பணங்களும், இந்த உலக சாதனைகளும், இந்த பதவிகளும் தான் என்னுடைய அரசராக, ஆண்டவராக என்னை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நாம் தெரிந்து கொள்ளலாம். நான் கடவுளினுடைய சாயலிலும் உருவிலும் படைக்கப்பட்டிருக்கேன். ஆண்டவர் இயேசு கூறுகிறார் நற்செய்தியில், என் தந்தை வேலை செய்து கொண்டிருக்கார், நானும் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கூறுகிறார். அப்போ என்னுடைய பணி வாழ்வில் நான் மனசிலிருந்து பார்த்து ரொம்ப டெலிஜென்ட்டாக கண்ணும் கருத்துமாக ஒவ்வொரு காரியத்தையும் செய்து, நான் தந்தையைப் போல, நான் கடவுளைப் போல, ஆண்டவர் இயேசுவைப் போல நான் செயல்படுகிறேன். எல்லாத்திலும் கண்ணு கருத்துமாக செய்து நேர்மையாக செய்வேன். என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை நான் கொடுப்பேன். பணத்துக்காக நான் செய்யலை, பிறருக்காக சேவை செய்வதற்காக நான் செய்கிறேன். கடவுளுக்காக நான் செய்கிறேன். கடவுளை பிரதிபலிக்கும் விதமாக நான் செய்கிறேன். ஒரு நல்ல கிறிஸ்துவனாக நான் என்னுடைய பணிவாழ்வில் நேர்மையாக, சின்சியராக நான் இருக்கணும் அப்படின்ற எண்ணங்கள், உயரிய எண்ணங்களோடு நான் சேவை செய்யலை, என்னுடைய பணியை செய்யலை. வெறும் பணத்திற்காக, எல்லோரும் என்னை புகழணுங்கிறதுக்காக, பதவிக்காக, நான் வெறும் அச்சீவ்மெண்ட் அடைவதில், ஒரு சாதனை செய்வதிலிருந்து வரக்கூடிய அந்த இன்பத்துக்காக நான் என்னுடைய பணிவாழ்வை செய்து கொண்டிருக்கிறேன்னா, கிறிஸ்து என்னுடைய வாழ்வின் அரசராக இல்லை என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, நம்மளோட வாழ்வினுடைய 2வது பகுதிக்கு போவோம். நம்ம முதல்ல பணி வாழ்வு பகுதிக்குள்ளே முடிச்சிட்டோம். இப்போ 2வது நம்மளுடைய சொந்த வாழ்க்கைக்குள்ளே போவோமே, நம்மளுடைய பர்சனல் லைஃப்குள்ளே போவோம். நான் என்னுடைய பர்சனல் லைஃப்பில் என்னுடைய பாத்ரூமில் இருக்கும்போது, என்னுடைய பெட்ரூமில் இருக்கும்போது, என்னுடைய காலையில் எந்திரிச்சோன்னே நான் செய்யக்கூடிய எல்லா நினைவுகள் எல்லாத்துலேயுமே ஆண்டவர் என் பக்கத்தில் இருந்தார்னா நான் அதை செய்வேனா? அப்படி இல்லை அப்படின்னா ஆண்டவர் என்னுடைய அந்த சொந்த வாழ்க்கையில், பர்சனல் வாழ்க்கையினுடைய அந்த பகுதிகளில் அவர் என்னுடைய அரசராக இல்லை, ஆண்டவராக இல்லை. உதாரணத்துக்கு நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடு நான் பேசி கொண்டிருக்கிறேன். அந்த டைமில் ஆண்டவர் என் கூட இருக்காருன்னா, நான் பேசிகிட்டு இருக்கேன் அந்த டாபிக், நான் பேசிகிட்டு இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்குமா? அவருடைய பிரசன்னத்தில் இருக்கும்போது இதை நான் செய்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவேன்னா, என்னுடைய பர்சனல் வாழ்வினுடைய அரசர் ஆண்டவர். அப்படி இல்லைன்னா வேறு ஏதோ என்னுடைய பர்சனல் வாழ்க்கையினுடைய அரசராக இருக்கிறது அப்படின்றத நாம் தெரிந்து கொள்ளலாம். நான் டிவி பார்த்து கொண்டிருக்கிறேன். அசிங்கமான பாடல்கள், இச்சையை தூண்டக்கூடிய நிகழ்வுகள் அல்லது வன்முறையை தூண்டக்கூடிய காட்சிகள் இப்படி பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா, அந்த இடத்துல ஆண்டவர் என் பக்கத்தில் உட்காந்துருந்ததுன்னா அவர் என்ன அதை பார்த்து அவர் ஃபீல் பண்ணுவார். ஆண்டவர் எல்லாத்தையும் அனுபவிக்க தான் கொடுத்துருக்காரு, நான் அதை அனுபவிக்கணும்னு சொல்லி பொய்யான விஷயங்களை நாம் நினைவில் கொண்டு ஏமாற்றி கொண்டு நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோன்னா, நம்ம பொய்யான கிறிஸ்தவ வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கணும் நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஆண்டவர் அந்த இடத்துல உட்காந்துருந்தாருன்னா, நம்மளுடைய பொழுதுபோக்கு நேரங்களில் நம்ம நேரங்களை வீணடிக்கும் போது ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருந்தார் அப்படின்னா, நான் விவிலியம் வாசிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை, ஆனால் நான் சீரியல் பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி கூட போக டைம் இல்லை, ஆனால் நான் அதுக்கு பதிலாக யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க, இல்லை சொந்தக்காரங்க வந்துட்டாங்கன்னா அவங்களோட பேசிக்கொண்டு நேரத்தை செலவழிக்கிறேன். நான் திருப்பலியை மறந்து விடுகிறேன், என்னோடய ஜெப மாலைகளை மறந்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம் அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு 2க்கும் நடுவில் இதுக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கேன் உலகத்துக்கு, கடவுளுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கலன்னா, என்னுடைய சொந்த வாழ்க்கையில் கடவுள் உண்மையிலேயே இன்னும் அரசராக ஆட்சி செலுத்தவில்லை. நான் டீப்பாக நான் ஜெப மாலையில் தியானம் செஞ்சு நான் ஜெபிக்க மாட்டேன், ஏனதானும் நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னாக்க நம்ம வெறும் உதட்டளவில் தான் நம் ஆன்மீகத்தை கொண்டிருக்கிறோமே ஒழிய உண்மையிலேயே ஆண்டவர் என்னுடைய சொந்த வாழ்வினுடைய அரசராக இன்னும் இல்லை அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ளலாம்.
இன்னொரு உதாரணம் எடுத்துக்கலாம். நம்ம ஏதாவது ஒரு இடத்துல துணி வாங்க போகிறோம். நான் மாடஸ்ட்டாக இருக்கணும், நாகரிகமாக நான் உடை அணிய வேண்டும். மற்றவங்க என்னை பார்க்கும்போது என்னை ஒரு பொருளாக பார்க்காமல், ஒரு இச்சைக்குரிய பொருளாக பார்க்காமல், நான் வந்து ஒரு டீசெண்டான ஒரு ட்ரெஸ்ஸை அணிய வேண்டும். எல்லாமே ஒரு பரிசுத்தமாக ஆண்டவரை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு உடையை நான் அணிய வேண்டும் அப்படின்ற எண்ணத்தோடு நம்ம ட்ரெஸ் எடுக்க போகிறோமா, இல்லை ஏதோ ஒரு நடிகைகளை மனதில் வைத்துக்கொண்டு நமக்கே தெரியாமல் அந்த இன்ஃப்ளூயன்ஸில், அந்த பாதிப்பில் நம்ம உடைகளை நாம் தேர்ந்தெடுக்கிறோமா? இந்த கேள்வி நம்ம கேட்டு பார்க்கணும். என்னுடைய வாழ்வினுடைய ஒவ்வொரு முடிவுகள், நான் அடுத்து எந்த வேலைக்கு போகணும், நான் எந்த பெண்ணையோ ஆணையோ நான் திருமணம் செய்யணும், நான் வந்து அடுத்து எந்த ஒரு இடத்துல போய் நான் செட்டில் ஆகணும், இந்த காரை வாங்கணுமா, இந்த பைக்கை வாங்கணுமா, எல்லா விஷயத்தையும் நான் உபவாசம் இருந்து இல்லை ஒரு நவநாள் வைத்து ஆண்டவருடைய ஆசை என்னன்றதை கேட்டு அவருடைய விருப்பம் என்ன அப்படின்றத தெரிந்து கொள்ள நான் முயற்சி செய்கிறேன்னா, அவர் என் வாழ்வின் அரசராக இருக்கிறார் அப்படின்னா இதெல்லாம் நம்ம செய்து கொண்டிருப்போம் நமக்கே தெரியாமல். அப்படி இல்லை அப்படின்னா என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம் தான் என்னுடைய சொந்த வாழ்வினுடைய ஆண்டவராக இருக்கிறது, அரசராக இருந்து என்னை வழி நடத்தி கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ளலாம். நம்ம ஒரு சில பாவங்களை விட்டு வெளியே வர முடியல, நமக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் நேரத்தை ஒதுக்கி ஒரு டைம் டேபிள் போட்டு நம்மளால் 3 ஜெபமாலைகள் 4 ஜெபமாலைகள் தினமும் திருப்பலிக்கு நான் போவேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து, எனக்கு என் ஆண்டவர் தான் என் வாழ்க்கையில் வேணும், இதை விட்டு நான் வெளியேறணும்னு சொல்லி நம்ம ஸ்ட்ராங்காக முடிவெடுத்து அட்லீஸ்ட் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம். ஒரு ஸ்டெடியான ப்ரேயர் லைஃப் இல்லைனா, நம்ம திருவள்ளுவர் சாதனைகளை அணுகலைன்னா, நான் ஒரு அரை மணி நேரம் கூட விவிலியம் வாசிப்பதற்கு நான் செலவழிக்கலைன்னா, நான் யூடியூப்பை திறந்தாலே நான் சினிமா பாட்டுக்களை தான் கேட்குறேன், எனக்கு ஆண்டவரை பற்றின பிரசங்களை கேட்பது போர் அடிக்குது அப்படின்னா, நான் என்னுடைய பேச்சுகளில் எவ்வளோ நேரம் ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னு நம்ம கேட்டு பார்க்கணும். நம்ம பேச்சுகளில் எல்லாம் அரசியலும், நம்ம ஸ்போர்ட்ஸும், சீரியலும், நம்ம மற்ற ஆக்ட்ரஸஸை பற்றின விஷயங்களை நம்ம பேசிக்கொண்டு, சினிமாவை பற்றி பேசிக்கொண்டு இருந்தோம், இல்லை மற்றவங்களை பற்றி புரணி பேசி கொண்டிருக்கோம்னா என்னுடைய சொந்த வாழ்க்கையில் கடவுள் ஆட்சி செலுத்தவில்லை. என்னுடைய எமோஷன்ஸ், என்னுடைய பேஷன்ஸ், என்னுடைய உணர்வுகள், என்னுடைய உடலின் இன்பங்கள், உலகம்தான் என்னை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது அப்படின்றத நாம் தெரிந்து கொள்ளலாம். நான் பேசக்கூடிய பேச்சில் நிறைய சினிமா டயலாக்னுடைய ஆக்சென்ட் இருக்கிறதா, நிறைய நடிகர்களுடைய அந்த பாதிப்பு இருக்கிறதா, அவர்கள் பேசுவதை போல் அவர்களுடைய வார்த்தைகளை நம்ம கோட் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளால் பைபிள் வசனங்கள் நமக்கே தெரியாமல் ஸ்பான்டேனியஸாக வெளியே வர மாட்டேங்குது, இல்லை புனிதருடைய வாழ்வு நமக்கே தெரியாமல் மனசில் நிரம்பி அது வெளியே வாயில் பேசும்போது வரலை அப்படின்னா, இன்னமும் உலகமும் நம்மளுடைய உடலும் சாத்தானும் தான் என்னுடைய சொந்த வாழ்வை ஆட்சி செய்து கொண்டிருக்கான். ஸ்பான்டேனியஸாக கடவுளுடைய வார்த்தையும் புனிதருடைய வாழ்வும், இல்லை நல்ல விஷயங்களும், மன்னிக்கக்கூடிய விஷயங்களும், நேர்மையான விஷயங்களும் என்னுடைய வாழ்வில், என்னுடைய வார்த்தையில், என்னுடைய பேச்சில், என்னுடைய உரையாடலில் இல்லை அப்படின்னா என்னுடைய சொந்த வாழ்வில் கடவுள் ஆட்சி செலுத்தவில்லை, சாத்தானும் உலகமும் என்னுடைய உடலும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது அப்படின்றத நாம் தெரிந்து கொள்ளலாம். ஸோ இதுதான் 2வது பகுதியில் நம்மளுடைய சொந்த வாழ்வில் ஆண்டவர் ஆட்சி செய்கிறார். முதல்ல நம்ம பணி வாழ்வில், அடுத்தது நம்மளுடைய சொந்த வாழ்வில் ஆண்டவர் நம்மை உண்மையிலே அரசராக இருந்து முழுமையாக நம்மை ஆட்சி செலுத்துகிறாரா, அவர் வழி நடத்துகிறாரா, அவர் விருப்பத்தை நம்ம செய்கிறாரா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ 3வது நம்மளுடைய குடும்ப வாழ்வை எடுத்துக்கொள்ளுமே. நம்மளுடைய குடும்ப வாழ்வில் நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் எல்லாரையும் ஒரு எண்டாக, அவர்களை முடிவாக, அவர்களை அன்பு செய்வதற்காக நம்ம செய்கிறோமா, இல்லை அவர்களை நம்ம ஒரு பொருளாக பயன்படுத்துகிறோமா? நம்முடைய தாம்பத்திய உறவில் இன்பத்திற்காக நான் செயல்படுகிறேனா, அல்லது அவர்களை அன்பு செய்வதனுடைய ஒரு வழியாக, அதனுடைய ஒரு எக்ஸ்ப்ரெஷனாக, ஒரு வெளிப்பாடாக நான் என்னுடைய தாம்பத்திய உறவில் நான் ஈடுபடுகிறேனா? என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள், என்னுடைய குழந்தையை நான் வளர்த்துறேன், அவன் என்னை வந்து பின்னாடி பார்த்துக்குவான்ற ஒரு சுயநல நோக்கம் உள்ள ஒளிந்து கொண்டிருப்பதற்காக என்னுடைய குழந்தைக்கு நான் எல்லாத்தையும் செய்கிறேன். எல்லாமே நம்ம அன்பு செய்கிறோம், எல்லாமே செய்கிறோம், குழந்தைகளுக்காக முழுமையாக பாடுபடுகிறோம். ஆனால் பின்னாடி இந்த சுயநல நோக்கம் இருக்கிறதா? இல்லை என் குழந்தையை நான் அவனுடைய இறையத்திற்காக கடவுள் கூப்பிட்டாருன்னா அவனை விட்டு கொடுப்பேனா? இல்லை அவனை வந்து நான் ஒரு மிலிட்ரிக்காக நான் அனுமதிப்பேனா? அல்லது என்னுடைய குழந்தை அவன் விருப்பப்படி அவனுக்கு எந்த ஒரு ஸ்கில் கொடுத்துருக்கிறார், கடவுள் அந்த ஒரு திறமையை கொடுத்துருக்காரோ அதன் வழியில் அவனை நான் வழி நடத்துவேனா? கடவுள் என்ன என் குழந்தைக்காக விரும்புகிறாரோ அதை அவன் வாழ்வில் அதை அடைவதற்காக நான் ஒரு வழிகாட்டியாக மட்டும் இருக்கிறேனா, அல்லது என் விருப்பப்படி என் சுய நோக்கத்துக்காக என் குழந்தைகளை பயன்படுத்துகிறேனா?
என்னுடைய மனைவி என் கூட இருப்பாங்க, எனக்கு எல்லாத்தையும் செய்வாங்க, என் கூடவே எப்பயுமே இருக்கணும். என்னுடைய எல்லா இன்பத் துன்பங்களையும் அவர்களை நான் கடவுளாக வைத்துக்கிறேன்னா, இல்லது ஒரு சில நேரங்களில் என் மனைவியை விட்டு விலகி போய் தனியாக ஜெபிக்க நான் டைமை ஸ்பெண்ட் பண்ணுகிறேன்னா, என் கணவனை விட்டு கொஞ்ச நேரம் என்னால் தனியாக இருந்து கடவுளிடம் என்னால் ஜெபிக்க முடியும். ஒரு 3 நாள் ரெட்ரீட் கூட என்னால் அவங்கள விட்டுட்டு போக முடியாது. என்னால் என் மனைவியை கணவனை விட்டு இருக்கவே முடியாது, என் பிள்ளைங்களை விட்டு இருக்கவே முடியாது, என் அப்பா அம்மா விட்டு இருக்கவே முடியாது. அப்படின்னா அவர்கள் தான் என்னுடைய வாழ்வினுடைய அரசராக இருக்கிறார்கள். கடவுள் என்னுடைய வாழ்வின் அரசராக இல்லை அப்படின்றத நாம் தெரிந்து கொள்ளலாம். என்னால் என்னுடைய மனைவியிடம், கணவனிடம், பிள்ளைகளிடம், அம்மா அப்பாவிடம் அவங்க தெரியும், அவங்களுக்கு இந்த பலவீனம் இருக்குன்னு எனக்கு முன்னாடியே நன்றாக தெரியும். அவங்கள நான் பொறுமையாக சகித்து கொள்கிறேனா, அவருடைய மனமாற்றத்துக்காக அதை நான் ஒப்பு கொடுக்குறேனா, இல்லை என்னுடைய பாவத்துக்கு அதை நான் பரிகாரமாக ஒப்பு கொடுக்குறேன்னா, ஏற்றுக்கொள்கிறேன்னா, பொறுமையை என்னால் காட்ட முடியுமா? அவங்க புரிந்து கொள்ளாமல் பேசுவார்கள், அவங்க குடிச்சிட்டு அடிப்பாங்க. ஆனாலும் முழங்காலிலிருந்து அவர்களாக ஜெபித்து அவர்களை மாற்ற என்னால் முடிஞ்ச ஆன்மீக வழிகளை நான் தேடுகிறேனா, இப்படிலாம் நான் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னாக்க உண்மையிலேயே என்னோடய குடும்ப வாழ்வில் ஆண்டவர் ஆட்சி செலுத்துகிறார். என் கணவனிடமிருந்து, என் மனைவியிடமிருந்து எனக்கு இந்த உதவி கிடைக்கிறது, எனக்கு இந்த பெனிஃபிட் கிடைக்கிது, அதனால அவர்களை நான் கொண்டிருக்கிறேன். இந்த பெனிஃபிட்டே கிடைக்கலனாலும், அவர்கள் படுத்த படுக்கையாக ஆகிவிட்டாலும், கல்யாணம் அடுத்த ஒரு நாளே, அடுத்த வாரமே அவர்கள் படுத்த படுக்கையாக ஆகிட்டாலும், நான் அவர்களை கடைசி வரைக்கும் இருந்து நான் அவர்களுடைய துன்பத்தில் பங்கு கொள்வேன் அப்படின்னு என்னால் சொல்ல முடியுமா? அப்படின்னா நான் உண்மையாலுமே ஒரு நல்ல கிறிஸ்தவன். கிறிஸ்து என்னுடைய எல்லா வாழ்வினுடைய எல்லா பகுதிகளையும் அவர் ஆட்சி செய்கிறார் அப்படின்றதை நாம் தெரிந்து கொள்ளலாம். என்னுடைய குடும்பத்தில் நான் வாயை திறந்து பேசினாலே என்னுடைய பிள்ளைங்கள்கிட்ட படிப்பை பற்றி மட்டும் பேசுகிறேன், உலகத்தில் அச்சீவ் பண்ணுறதை பற்றி மட்டும் பேசுகிறேன், இல்லை உலக விஷயங்கள், இங்கே இருக்கிற அந்த ரெஸ்டாரண்ட், இங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு புது ஸ்கீம், அங்கே ஆரம்பிச்சிருக்கக்கூடிய புது மாலு, ஓப்பன் பண்ணியிருக்கிற ஷாப்பிங் மால், இப்படி உலக விஷயங்களை மட்டும்தான் நான் பேசுகிறேன்னா, புனிதர்களை பற்றி என் குழந்தைகிட்ட நான் பேசுகிறேன்னா, என் அம்மா அப்பா கிட்ட நான் பேசுகிறேன்னா, என்னுடைய சகோதர சகோதரிகள்கிட்ட நான் பேசுகிறேன்னா, கடவுளை பற்றி பேசுகிறதுக்காவது நான் டைம் கொடுக்குறேன்னா, இல்லை அது எனக்கு இன்னும் போர் அடிக்குதுன்னா, உண்மையிலேயே என்னுடைய குடும்ப வாழ்வில் கடவுள் ஆட்சி செலுத்தவில்லை. என்னுடைய உலக தீய நாட்டங்களும் என்னுடைய சுயநல நோக்கங்களும் தான் என்னை ஆட்சி செலுத்துகிறது. அதே போல் என்னுடைய ஃபேமிலி ப்ரேயர் இருக்குதா, அதை நான் உறுதிப்படுத்துகிறேன்னா, ஒரு குடும்ப தலைவராக, குடும்ப தலைவியாக, கணவனாக, மனைவியாக, அம்மாவாக, அப்பாவாக, பிள்ளைகளாக என்னுடைய ஃபேமிலி ப்ரேயரை என்னால் கொண்டு வர முடியுமா? அம்மா நம்மளாம் சேர்ந்து ஒரு பெரிய முழு ஜெபமால ஜெபிக்க முடியலனாலும் பரவாயில்ல, நம்ம ஒன்றா சேர்ந்து ஆளுக்கு 3 அருளிருந்து வரையாவது ஜெபிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம படுக்க போகலாமா? இல்லை நம்ம உணவு உண்ண ஆரம்பிக்கலாமா? என்னுடைய குடும்பத்தில் உண்மையிலேயே ஆண்டவர் ஆட்சி செலுத்துகிறார், என் குடும்ப வாழ்வில் ஆட்சி செலுத்துகிறார்னா, இதெல்லாம் நம்ம செய்ய முயற்சி செய்வோம். இதை எப்படியாச்சும் கொண்டு வரதுக்கு அவரிடம் ஜெபிப்போம். இப்படிப்பட்ட ஜெபங்கள் நம்ம ஜெபிக்கலை, இதெல்லாம் செய்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யலை அப்படின்னா, உண்மையிலேயே என் குடும்ப வாழ்வில் ஆண்டவர் ஆட்சி செலுத்தவில்லை அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஸோ பணி வாழ்வை பார்த்து விட்டோம், நம்மளுடைய சொந்த வாழ்வு பார்த்து விட்டோம், இப்பொழுது குடும்ப வாழ்வையும் பார்த்து விட்டோம். 4வது, கடவுள் என்னுடைய உடலின் அரசராக இருக்கிறாராம். என்னுடைய உடலை ஆட்சி செய்வது ஆவியானவரா, மாதாவா, ஆண்டவர் இயேசுவா, மூவர் இறைவனா, அல்லது என் உடலை ஆட்சி செலுத்துவது என்னுடைய சோம்பேறித்தனமா, அல்லது என்னுடைய போஜன பிரியமா? நம்ம புனித பவுல் கூறுவதை நாம் பார்க்கிறோம், அவர்களுக்கு வயிறே அவர்களுடைய கடவுளாக இருக்கிறது. சாப்பாடை என்னால் கட்டுப்படுத்த முடியல, டெம்பரன்ஸ், நிதானத்தை என்னால் கொண்டிருக்க முடியல அப்படின்னா, நாம் கண்டிப்பாக நம் உடலை ஆட்சி செலுத்துவது இந்த சாப்பாட்டின் போஜன பிரியமும் சோம்பேறித்தனமும் தான் அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ளலாம். என்னால் ஜெபமாலை ஜெபிக்கிறது கொஞ்சம் முட்டி வெளியே கூட தாங்கிக்க முடியல அப்படின்னா, என்னால் முட்டி போட முடியல அப்படின்னா, இளைஞர்களாக இருக்கிறோம், சின்ன பிள்ளைகளாக இருக்கிறோம், நடுத்தர வயதில் இருக்கிறோம், ஆனால் நம்மளால் முட்டி போட முடியல அப்படின்னா, கண்டிப்பாக அந்த ஒரு சின்ன ஒரு கஷ்டத்தை கூட நம்ம உடலுக்கு கொடுக்க முடியலன்னா, உடலின் இன்பங்கள் தான் நம்மை ஆட்சி செய்கிறது. கிறிஸ்து என் அரசராக இல்லை, என் உடலின் அரசராக இல்லை அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ளலாம். என்னால் கொஞ்ச நேரம் கூட என் மனைவி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அவங்க வேலையிலேருந்து வந்திருக்காங்க, இல்லை உடம்பு சரியில்லை, நான் அவங்களுக்காக போய் சமைச்சு கொடுப்பேன், அவங்கள நான் பார்த்துக்குவேன். அவங்க கொஞ்சம் லேட்டாக கொடுக்குறாங்க, ஓகே, இல்லை கொஞ்சம் நல்லா சமைக்கலை இன்றைக்கி அப்படின்னா, இல்லை வாழ்நாள் முழுசுமே அவங்க நல்லா சமைக்க முடியல, இதுதான் அவங்களால முடியும் அப்படின்னா, அதை நான் பொறுமையோடு சகிச்சு கொள்கிறேன் அப்படின்னாக்க, கிறிஸ்து என் அரசராக இருக்கிறார், என்னுடைய உடலின் அரசராக இருக்கிறார். என்னுடைய நாவினுடைய இன்பத்திற்காக என்னுடைய மனைவியோ, என்னுடைய கணவனையோ, என் கணவன் எனக்கு நான் கேட்டதை வாங்கி கொடுக்கல, அதற்காக அவரை எனக்கு பிடிக்கல அப்படின்னா, என்னுடைய இந்த சொந்த உடலினுடைய அரசராக இருப்பது என்னுடைய தீய நாட்டங்களே ஒழிய அங்கே கிறிஸ்து அரசராக இல்லை.
குடும்பத்தில் கஷ்டம் இருக்குதுன்னு தெரிஞ்சும் எனக்கு பகட்டான ஆடை வேணும், எனக்கு இந்த மேக்கப் கிட்டு வேணும், எனக்கு இந்த ஒரு ஒரு சென்ட் வேணும், இப்படி தேவையில்லாத ஒரு ஒரு பகட்டான விஷயங்கள் ஆடம்பரத்துக்காக நான் செலவு செய்கிறேன். அது எனக்கு தேவைப்படுகிறது. அது கொடுக்கலனா என் கணவனையோ மனைவியோ என்னோடய அம்மாவையோ அப்பையோ நான் வெறுக்கிறேன் அப்படின்னா, என்னுடைய உடலை ஆட்சி செய்வது இந்த உலக விஷயங்கள், இந்த மாயை விஷயங்களை ஒழிய என் உடலை ஆட்சி செய்வது கடவுள் அல்ல அப்படின்றதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்னால் தொடர்ந்து ஒரு 9 நாள் ஃபாஸ்டிங் இருக்க முடியல. ஒரு வேளையோ 2 வேளையோ, இல்லை நான்வெஜ் ஒரு 40 நாள் தவிர்க்க முடியல, ஸ்வீட்டை தவிர்க்க முடியல. என் உடலுக்கு அது கெட்டதுன்னு தெரிஞ்சும் என்னால் அதை தவிர்க்க முடியவில்லை அப்படின்னா, என் உடலை ஆட்சி செய்வது என் உடலின் இன்பங்கள் தான் ஒழிய என் உடலை ஆட்சி செய்வது தூய் ஆவினவர் இல்லை. நம்மளால் ஒரு 9 நாள் கூட உபவாசம் இருக்க முடியல அப்படின்னாக்க, நம் தூய் ஆவினவர் தங்கக்கூடிய ஆலயமாக நம் உடலை நாம் கொண்டு இல்லை. நம்மளுடைய தீய நாட்டங்களும் உடலின் இன்பங்களும் தங்கக்கூடிய ஆட்சி செலுத்தக்கூடிய ஒரு உடலாக நம் உடல் இருக்கிறது. சாத்தான் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு உடலாக நம்ம இருக்கிறது அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19வது வசனம் தெளிவாக கூறுகிறது, நம் உடல் தூய் ஆவினவர் தங்கக்கூடிய ஆலயம் என்று உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் உடலை கெடுத்து போட்டால் கடவுள் உங்களை கெடுத்து போடார் அப்படின்னு சொல்லி நம்ம இறைவாசனம் வாசிப்பதை நம்ம கேட்கணும். அப்போ மறைவான இச்சைக்குரிய இன்பங்களுக்கு நம்ம உடலை விட்டு கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதை எதிர்த்து போராட எல்லா ஆன்மீக விஷயங்கள், ஆன்மீக வழிகளையும் முயற்சிகளையும் நாம் செய்யவில்லை என்றால், இன்னமும் நம்மளுடைய உடலின் அரசர் ஆண்டவர் அல்ல. நம் உடலின் அரசர் நம்மளுடைய தீய நாட்டங்களும் சோம்பேறித்தனங்களும் போஜன பிரியமும் தான் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 5வதாக நம்மளுடைய சிந்தையை ஆட்சி செலுத்துவது யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். நம்ம சிந்தையில் ஃபுல்லாக நிரம்பி கிடப்பது நம்மளுடைய வேலை விஷயங்கள். கண்டிப்பாக வேலை செய்யணும், அப்போ தான் நம்ம இந்த உலகத்தில் வாழ முடியும். ஆனால் அதுக்காக எப்பொழுதுமே வேலை ஒரு சில நேரங்களை தனியாக பிரித்து ஒதுக்கி வைத்து அதை ஜெபத்திற்காக செலவழிக்கவில்லை என்றால், என்னுடைய சிந்தையை ஆட்சி செலுத்து, என் மைண்டு ஆட்சி செலுத்துவது கிறிஸ்துவல்ல, மைண்டை ஆட்சி செய்வது உலகம்தான், என்னுடைய தீய நாட்டங்கள் தான் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். புனித பவுல் கூறுகிறார், புனித பேதுரும் கூறுகிறார், நற்செய்தியும் கூறுகிறது, கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த அதே மனநிலையை நாம் கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கூறுகிறது. எதையெல்லாம் நன்மையான விஷயங்களோ உயரிய விஷயங்களோ அதில் நம்மளுடைய சிந்தையை செலுத்த வேண்டும். மேலுலக சார்ந்தவற்றில் நம் சிந்தையை செலுத்த வேண்டும். ஆவிக்குரிய விஷயங்கள் நம் சிந்தையை செலுத்த வேண்டும் என்று விவிலியம் கூறுகிறது. ஆனால் நம்மளுடைய சிந்தையில் வெறும் படிப்பை மட்டுமே வச்சு கொண்டிருக்கோமா, இல்லை நம்ம சினிமாவை வைத்து கொண்டிருக்கிறோமா, இல்லை அரசியலை வைத்து கொண்டிருக்கிறோமா, இல்லை விளையாட்டு ஒலிம்பிக்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட் இப்படி வைத்து கொண்டிருக்கிறோமா? நம்ம சிந்தையை அதிக நேரம் எது ஆட்சி செலுத்துகிறது? உலகமா, உடலின் விஷயங்களா, சாத்தானா அல்லது ஆண்டவரா என்று நம்ம கேள்வி கேட்டு பார்ப்போம். நம்ம கடவுளுக்கு சம்பந்த விஷயங்கள், நம்ம திருச்சபை ஏன் குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குது, ஏன் மாதவனுடைய 4 கோட்பாடுகள் ஏன் நம்ம நம்புகிறோம், ஏன் மாதவ அமுல் உறுப்புன்னு சொல்கிறோம், மாதவை என்றும் கண்ணின்னு சொல்கிறோம். பைபிள் அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய வசனங்கள் போல தெரிகிறதே, நிறைய வசனங்கள் நம்ம கேள்விப்படுகிறோமே. இதெல்லாம் நம்ம சிந்தையை செலுத்தலை அப்படின்னாக்க, நம்ம திருப்பலியில் உட்காந்துட்டு அந்த இறை வார்த்தை உள்ளே போகாமல், பிரசங்கங்கள் உள்ளே போகாமல் மேலோட்டமாக இருந்துவிட்டு நம்ம வெளியே வருகிறோம் என்றால், நம்ம சிந்தையை ஆட்சி செலுத்துவது எது? உண்மையிலேயே ஆண்டவர் இயேசுவை தான் நம்ம அன்பு செய்கிறோமா? நம்ம சிந்தை ஃபுல்லாக அவர் தான் நிரம்பி இருக்கிறாரா? இல்லை இந்த உலக விஷயம் மாதம் முடிஞ்சோன்னு வெளியே போய் என்ன பண்ணலாம், அடுத்து எந்த கறிக்கடையில் நம்ம கறி வாங்கலாம், இதை பற்றி நம்ம யோசிச்சு கொண்டு இருந்தோம் அப்படின்னாக்க, நம்ம சிந்தையை ஆட்சி செலுத்துவது உண்மையாலேயே கிறிஸ்துவல்ல, நம்மளுடைய உடலின் உலகத்தின் சாத்தானினுடைய நாட்டங்கள் தான் நம்மை ஆட்சி செய்கிறது. இன்னமும் நம்ம எல்கேஜியாக தான் இருக்கிறோம் ஆன்மீகத்தில் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நம்மளை பார்த்து கேட்குறாங்க, ஏன் நீங்கள் ஜெபமாலை ஜெபிக்கிறேன்னு சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு நமக்கு பைபிள்லேருந்து வசனத்தின் மேலே வசனங்களை கொடுத்து பதில் சொல்ல முடியல. அவங்க ஒரு வசனம் நமக்கு எதிராக கொடுத்தாங்கன்னா, பிரிவினை சகோதரர்கள் 10 வசனங்கள் நம்ம திரும்பவும் கொடுத்து, இதனால தான் நான் இதை செய்கிறோம், கத்தோலிக்க திருச்சபையில் இதனால தான் நாங்கள் இதை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியல அப்படின்னா, நம்ம உண்மையிலே நம்மளை ஆட்சி செலுத்துவது உலகம்தான், கிறிஸ்துவ அல்ல, நம்ம உடலின் ஆசைகள் தான், ஆவியானவர் அல்ல அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ளலாம். மாதவை பற்றி எவ்வளோ விஷயங்கள் அவங்கள அசிங்கப்படுத்தும் விதமாக கேள்விக்காரங்க. மாதவை நம்ம கடவுளை கும்பிடுறோன்னு சொல்கிறாங்க, நம்ம ஏன் சிலை வழிபாடு செய்கிறோன்னு சொல்லி கேட்குறாங்க, ஏன் நற்கருணையை போய் கடவுளை வழிபடுறீங்க, அவர் நினைவாக தானே வச்சுட்டு சென்றாங்க, இப்படிப்பட்ட கேள்விகள் கேட்குறாங்க. நமக்கு விவிலியத்துலேருந்து பதில் சொல்ல தெரியல அப்படின்னா, நீங்கள் புனிதர்களை கடவுளை வழிபடுறீங்கன்னு சிம்பிளாக அப்பட்டமாக பழி சுமத்துறாங்க அப்படின்னா, அதுக்கு நம்ம பதில் சொல்வதற்கு உட்காந்து நேரத்தை செலவழித்து இன்டர்நெட்டில் டைப் பண்ணால் கிடைக்காத விஷயங்களே கிடையாது. யூடியூப்பில் நிறையா பிரசங்கங்கள் இருக்கிறது, அதை எடுத்து நம்மளால் பார்ப்பதற்கு நேரத்தை செலவழிப்பதற்கு நம்ம தயங்குகிறோம் என்றால்,
உண்மையிலேயே நம்ம ஆட்சி செய்கிறது எது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விக்குறியாக இருக்கணும். இப்போ இந்த லோலா நாசியார் மனமாறியப்போ அவர் கூறுகிறார், அவர் அது மனமாற்றம் அடைஞ்சதுக்கப்புறம் கடவுளை தவிர அவருக்கு வேறு எதை பற்றியும் பேச பிடிக்கலையாம். அவங்க சொந்தக்காரவங்கக்கிட்ட, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கடவுளை பற்றி மட்டும்தான் பேசுவாராம். நம்ம இன்றைக்கி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும், பிள்ளைங்கிட்டையும், அம்மா அப்பாக்கிட்டையும், குடும்பத்தினர்கள்கிட்டையும் எதை பற்றி அதிக நேரம் பேசுவதில் செலவழிக்கிறோம்? அதை பற்றி தான் நம்முடைய சிந்தனையும் இருக்கிறது. அரசியலை பற்றி பேசுகிறோம், ஆண்டவரை பற்றி பேசுவதற்கு நேரம் இல்லை அப்படின்னா உண்மையிலே நம்மை ஆட்சி செலுத்துவது அரசியல் தலைவர்கள் தான் ஒழிய நம் உள்ளத்தையும் வாழ்வையும் ஆட்சி செலுத்துவது கடவுள் அல்ல. அப்போ நம்ம கேள்வி கேட்க வேண்டிய விஷயம், என்னுடைய பணி வாழ்வில், என்னுடைய சொந்த வாழ்க்கையில், என்னுடைய குடும்ப வாழ்வில், என்னுடைய சிந்தையில், என்னுடைய உடலில், இதில் எல்லாத்துலேயுமே உண்மையிலே ஆண்டவர் இயேசு தான் ஆட்சி செலுத்துகிறாரா, அல்லது என்னுடைய உடலின் ஆசைகள், உலகத்தினுடைய மாய கவர்ச்சிகள், சாத்தானினுடைய சோதனைகள், சாத்தானினுடைய ஆலோசனைகள் தான் என்னுடைய இந்த 5 வாழ்வின் பகுதிகளையும் ஆட்சி செலுத்துகிறதா அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்கணும். அல்டிமேட்டாக கிறிஸ்துவ வாழ்வினுடைய நோக்கம், நாம் முழுமையாக என் வாழ்வினுடைய இந்த 5 பகுதிகளும் கடவுளுக்கு மட்டுமே சொந்தமாக இருக்க வேண்டும், மாதாவுக்கு மட்டுமே சொந்தமாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா இதற்கு குறைவாக ஒரு சில பகுதிகள், இல்லை ஒரு சில பகுதிகளில் ஒரு சில விஷயங்கள் எனக்கு இன்னமும் நான் அதுக்கு கடவுளுக்கு இடம் கொடுக்கல அப்படின்னா உண்மையிலேயே நம்ம முழு கிறிஸ்துவ வாழ்க்கையை நம்ம வாழவில்லை. கிறிஸ்தவத்தை நாம் ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவ மதத்தினுடைய அந்த பெயரில், அந்த ஒரு சாயலில், அந்த ஒரு நிறத்தில் நம்ம மறைந்து கொண்டு நம்மளுடைய தீய நாட்டங்களையும், உலகத்தின் விஷயங்களையும், சாத்தானினுடைய ஆலோசனைகளையும் நாம் கடைப்பிடித்து கொண்டிருக்கோம் அப்படின்றதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்போது இந்த திருவருகை காலத்திற்கு நம்ம இந்த கிறிஸ்து அரசரனுடைய பெருவிழா அந்த ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில் உட்காந்து கொண்டிருக்கும்போது நம்ம இந்த 5 வாழ்வினுடைய இந்த 5 பகுதிகளை யோசிப்போம். நம்முடைய பணி வாழ்வு, சொந்த வாழ்வு, குடும்ப வாழ்வு, நம்முடைய சிந்தை, நம்மளுடைய உடல். இந்த 5 பகுதிகளிலும் நான் ஏதாச்சும் ஒரு மாற்றத்தையாவது இந்த திருவருகை காலத்தில் நான் கிறிஸ்மஸுக்கு முன்னாடி நான் என்னுடைய வாழ்வில் கடைப்பிடிக்க முயற்சி செய்வேன். இந்த ஒரு விஷயத்தை நான் மாற்றிக்க முயற்சி செய்வேன். இதன் வழியாக இந்த 5 பகுதிகளிலும் கிறிஸ்து மட்டுமே, ஆண்டவர் இயேசு மட்டுமே, தேவமாதா மட்டுமே அரசராகவும் அரசியாகவும் ஆட்சி செலுத்த நான் அனுமதிக்கும் விதமாக இந்த 5 மாற்றங்களை என்னுடைய இந்த வாழ்வினுடைய 5 பகுதிகளில் நான் கொண்டு வர முயற்சி செய்ய போகிறேன் இந்த திருவருகை காலத்தில். அதற்காக நான் இந்த ஒவ்வொரு வாரமும் இந்த 5 பகுதிகளை எடுத்து ஒவ்வொரு வாரமும் அதற்கு தேவையான அருளை கேட்டு நான் ஜெபமாலை ஜெபிப்பேன். அதற்காக நான் நற்கருணைக்கு போவேன், திருப்பலியை நான் பங்கு கொள்வேன். இந்த அருளை மட்டுமே நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு முடிவு எடுத்தோம் அப்படின்னாக்க இந்த வீடியோ கண்டிப்பாக நம் வாழ்வை மாற்றக்கூடிய ஒரு காணொளியாக அமையும். ஆண்டவர் இயேசுவையும் தேவமாதாவையும் நம் மொத்த வாழ்வினுடைய எல்லா பகுதிகளும் நம் இதயத்தின், உடலின், ஆன்மாவின், ஆவியின் அரசராகவும் அரசியாகவும் மாற்ற, ஆட்சி செலுத்த, அவங்க விருப்பத்தை நம் விருப்பத்தோடு ஒன்றாக இணைக்க முயற்சி செய்வோம். ஆமேன்.